அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேச ராசிக்கார நண்பர்களே, இனி இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கதறி கதறி அழுதிருக்கலாம் பல விஷயங்களுக்கு. ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க போகிறது கிடையாது. மாற்றங்கள் நிகழப்போகிறது. தயாராக இருங்கள். மேச ராசி நண்பர்களே, உங்களுடைய கிரக அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பகவானுடைய அருள் உங்கள் மீது படப்போகிறது. முக்கியமாக மேஷத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் முடிய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது. உங்களுக்கான இந்த செப்டம்பர் 2க்கு பிறகும் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்கிற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இந்த செப்டம்பர் பிறகு உங்களுடைய தலைவிதி மாறப்போகிறதுங்க. இது நாள் வரைக்கும் மேச ராசியில் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்திருப்பார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றாலும் இது நாள் வரைக்கும் மேசத்துல பார்த்தீங்கன்னா எந்தவித நல்விதங்களும் நடந்திருக்காது. ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நடந்திருக்கலாம். அதாவது ஒரு 10 விஷயம் உங்களுடைய ஆசைகளாக இருக்கும் எனில் அதில் ஒன்றில் நடந்திருக்கும். மிச்சம் 9 விஷயங்கள் உங்களுடைய மனசை உடைச்சிருக்கக்கூடியதாகவே இருக்கும். மேசராசியில எப்பவுமே எந்த ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற எண்ணங்கள், குழப்பங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதி தீவிரமான எண்ணங்கள் மூலியமாவே இந்த மேசராசியில நடக்கக்கூடிய நன்மைகள் கூட நடக்காமலே போயிடும். ஆனா இனி செப்டம்பருக்கு பிறகு அந்த ஒரு விஷயமே இருக்காதுங்க. சரியா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்க போகுது. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரமும் முக்கியமா ஒன்று இருக்கு. அதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்ற போது இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றி அமைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதனாலேயே இத்தனை நாட்கள் நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ வருகின்ற இந்த செவ்வாய்க்கிழமைக்கு சரியா 2ஆம் தேதிங்கிறது அமாவாசையை வந்திருக்கக்கூடிய நாள். அந்த நாளுக்கு முன்பாக இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்ற போது அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறும். என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, அதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரக மாற்றங்கள் மூலியமா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிரக மாற்றங்கள் மூலியமா ஒரு சில நன்மைகள் நடக்கும். புதன் பகவான், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், சூரிய பகவான், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான கிரக மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்க போகுது. முக்கியமா இது நாள் வரைக்கும் நீங்க அதிக அளவில் கோபப்பட்டிருக்கலாம். உங்களுடைய கோபத்தை நீங்க இனிமேல் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுக்கோட்டில் வச்சுக்கிறது சிறந்ததாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க நினைத்த காரியத்தை நினைச்சபடியா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தாந்திரிக, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செய்யக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் தாந்திரிக முறைய பரிகாரங்கள் செய்து நம்ம ஆரம்பிச்சோம்னா நல்லது. நிறைய நபர்கள் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே அதற்கான முக்கியமான விஷயங்களை செய்ய மாட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள். கடவுளா, நம்பிக்கையா அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்களும் நம்பலாம், ஆனா முழுமைக்கும் நம்பலாமா அப்படின்ற எண்ணத்திலையும் நிறைய தவறுகள் செய்வீங்க. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முழுமையான மனசுல ஒரு செயலை தொடங்க ஆரம்பிங்க. அதுவும் முன்பு செஞ்சு முடிச்சு செய்யுங்க. உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய மனக்கவலைகள் மூலியமா இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில செலவு செய்யாமா வேண்டாமா, செலவு செஞ்சா என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்ம காசை எடுக்க முடியுமா, என்ன குழப்பம் அப்படின்னு பலவிதமான குழப்பங்களை கொண்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பணம் உங்ககிட்ட வருமா வராதா, இல்லை வேற யாராச்சும் போயிடுமா, ஏமாந்துருவோமா, ஏமாற்றிடுவாங்களான்னு பயத்துல இருந்தக்கூடிய பணம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணத்தை வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய யோசனைகள் மூலியமா அது செலவும் ஆகலாம். அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கனாலும் வைக்க முடியும். அது உங்களுடைய சாமர்த்தியத்தால் அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமா இருக்குங்க. உங்களுடைய இது நாள் வரைக்கும் நீங்க வியாபாரத்துல பணத்தை வாங்காம இருந்திருப்பீங்க ஒரு சில இடங்கள்ல. அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் எல்லாமே வரப்போகுது. செப்டம்பர் 2க்கு பிறகு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கு. உங்களுடைய உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்மைகள் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமா நன்மைகள் கிடைக்க போகுது. ஆனா இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கவே இருக்காது. மேலதிகாரிகள் கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, சண்டை பிரச்சனை நடந்திருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களுடைய பணத்தை கொடுக்காம ஏமாத்திருப்பாங்க, துரோகங்கள் செஞ்சிருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலியமா பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்க சிக்கியிருப்பீங்க. ஆனா இப்படி இனிமே வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தைரியமா இருக்கலாங்க. நீங்க குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்க பொறுமையா கையாளணும். மேச ராசிக்காரர்கள் இனிமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா, ஒருத்தங்க உங்களை பத்தி பேசுறாங்கன்னா அதை கண்டுக்காம இக்னோர் பண்ணிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குன்ற போது அதற்காக நீங்கள் பொறுமையாக இருங்க. மற்றவங்க உங்களுடைய கேவலமா பேசுவதும் எரிச்செழுந்து பேசுவதும் இருக்காங்க அப்படின்ற போது அவங்க கிட்ட வீண் சண்டைகள் வரப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும்.
உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்க மௌனமா பொறுமையா இருந்தாதான் அதெல்லாம் விஷயத்துல செய்திக்க முடியும். நீங்க உங்களுடைய உச்சத்தினுடைய கோபத்தின் மூலியமா பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதெல்லாம் தவிர்த்து கொள்ள பாருங்கள். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. அது மட்டும் இல்ல, பெண்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் இருக்க போகுது. முக்கியமா பெண்களுடைய வாழ்க்கையில் அவங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்க போகுது. அவங்க இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான குழப்பங்களையும் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இத்தனை நாள் அழுதுகிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அனைத்து நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான நாளாக அமைய போகுது. இப்போ நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்துட்டு நட்சத்திர பலன்களை பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த செப்டம்பர் 2க்குள்ள உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அங்கிருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண் எடுத்துட்டு வரணும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று. அப்படி நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி கால் மண் எடுத்து வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டிட்டீங்க அப்படின்ற போது, இந்த ஒரு தாந்திரிகத்தை செஞ்சுட்டீங்கன்ற போது மேச ராசியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகள் நடக்கும். நீங்களே இனி எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி கதறி கதறி அழுத எனக்கு இந்த வாழ்க்கையே வேணானாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கத்தான் செய்யும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுனாலே அனைத்து கிரகங்களுடைய மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆதிக்கத்தை செலுத்தும். நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை மாறிடும். சரி, இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செப்டம்பர் மாதத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் செலவு செய்த பணங்கள் எல்லாம் பல மடங்காக உங்களே தெரிய வரும். ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் வீண் செலவுகள் குறைந்து, வீண் அலைச்சல்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். பரணி நட்சத்திரக்காரங்கள், இந்த மாதத்தில் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரை போல செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் பணவரவுங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்யுன்யமான வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்குவீங்க. வியாபாரத்தில் நல்லது நடக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உறவினருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். யாரிடமும் அதிகமாக கோவப்படாதீங்க. பேச்சுவார்த்தை தேவையில்லாமல் வைத்துக்காதீங்க. பண வரவு வருதுன்றதுக்காக எல்லா வகையான தவறான விஷயங்களும் செய்யக்கூடாது. முற்றிலுமாக பணம் வந்துச்சுன்னா அதை செலவு செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் முக்கியமான தினமாகவும் அமைய போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பிக்குவதாகவும் முக்கியமானதாகவும் மேச ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மாற்றங்கள் நிச்சயம் கட்டாயம் ஏற்படும். நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும். கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த செய்யாம விட்டுறாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை போட்டு வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வரணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த ஒரு பரிகாரத்தை மேசராசிக்காரர்கள் செய்து முடித்து விட்டார்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய தலையெழுத்து மாறும், நன்மைகள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்வதற்காக தான் இதை செய்ய போகிறீர்கள் என்றால் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை கட்டாயம் மாறும். இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் நிகழும். நிறைய நபர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள், நீங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்றீங்க, ஆனா எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லை என்ற கேள்வி பல நபர்கள் கேட்குறாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பரிகாரங்களை அவங்க செய்து முடிப்பது கிடையாது. இதனால் பல நபர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படாது. ஒரு சில நபர்கள் செய்தும் பரிகாரங்கள் மூலியமா மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்கான முக்கியமான காரணம் உங்களுடைய பித்ருக்கள் குலதெய்வத்தினுடைய ஆசிரம் இல்லாமல் இருப்பது. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்திருந்தாலும் உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நிகழ ஆரம்பிக்கும். நீங்க இதற்கு முன்பு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சீக்கிரமா உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் நம்ம மேசராசிகளுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். செப்டம்பருக்கு 2க்கு பிறகு தலைவிதி மாறும். நம்பிக்கையோடு நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.